இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதோ பாருங்க நிதிஷ்குமார் எங்க கூட வரப்போறாரு, இதோ பாருங்க நாயுடு எந்நேரமும் என்ன வேணா செய்வாரு அப்படின்லாம் சொல்லி வந்தீங்க. இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க, எவ்ரிதிங் இஸ் கிளியர், இனிமே என்ன பிரச்சனை வரும் 5 வருஷம்? அப்படி யாரும் வந்து சொல்லலை. அதாவது ஏதோ சரத்பவார் ஃபோன்ல பேசி சரத்பவார் கூட பேசினதாக சொன்னாங்க. ஊடகங்கள் வந்து எவ்வளவு மோசமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஜக வந்து 400 இடத்துக்கு நீங்க யாரும் சொல்லாதுக்கு நான் தான் காரணமா? இல்லை, நான் பொதுவாக ஊடகங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் பொதுவாக தந்தி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஊடகங்கள் வந்து தேர்தல் கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க, 350க்கு மேலே 380க்கு மேலே. நான் சொல்லலை, அதான் நீங்கள் சொல்லலை, ஊடகங்கள் சொன்னாங்க. ஆனால் அவங்க இப்போ என்ன நிலைமை, இன்னொரு ஊடகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக 16 இடத்துல வெற்றி வரும்னு சொல்லி சொன்னாங்க. காங்கிரஸ் வந்து 13 இடத்துல வெற்றி வரும்னு சொன்னாங்க. ஆனால் 9 இடம் நிற்க போகிறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் வரும். ஆனால் நம்ம தெளிவாக அன்றைக்கி இந்தியா கூட்டணியில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது அஃபீஷியலானது. நாங்கள் வலிமையான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறது அறிவித்து மிக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அப்படின்னா, இன்றைக்கி ஆட்சி அமைக்கலாம், அவங்க வந்து இன்றைக்கி அவர் பிரதமராக இருக்கலாம் அப்படிங்கிறது மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம். அவர் மைனாரிட்டி தான். மோடி வந்து ஒரு மைனாரிட்டி. எல்லார்ட்டையும் நீங்கள் வந்து தேசிய கட்சி தேசியவாதம் பற்றி பேசினார். ஆனால் இன்றைக்கி தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பிரதிபலித்தக்கூடிய கட்சிகளோட ஒரு கூட்டணி வைக்கிறார். தேசிய மைனாரிட்டி பாஜக அரசு தான் இனிமேல் சொல்லுவாங்க. அவங்க நம்ம சொல்லலை, அதில் இயல்பு அது தானே. அப்போ நீங்கள் வந்து தேசியவாதம் பேசுனீங்க. இன்னைக்கு தேசிய இனத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மோடி என்ன சொல்கிறாரு இன்னைக்கு மீட்டிங்கில் பாருங்க, நாங்கள் 3 வருஷமா காங்கிரஸ் கட்சி எவ்வளோ சீட் எடுத்ததுன்னு பார்த்து கூட்டி பார்த்தா கூட நாங்கள் இந்த 1 வருஷத்தில் கூட எடுத்திருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியை விட பிஜேபின்ற ஒரு கட்சி கூட எடுத்திருக்கு. அப்போ இது என்ன மைனாரிட்டி? இது அதாவது என்னன்னா அது சொல்லலாம். அவர் தான் சொன்னார், 400ல் நிற்கிறோம் சொன்னாங்க, 350ல் நிற்கிறோம் சொல்கிறாங்க. நாங்கள் தான் என்ன வேணாலும் அவர் வந்து பேசும்போது என்ன வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி வந்து இப்படி சொல்கிறாரு, அன்றைக்கி நாங்கள் தான் நிற்க போகிறோம். காங்கிரஸ் வந்து பாருங்கள் இங்கே இருக்கிறாங்க, நாளைக்கு மாடத்தில் போய் இருப்பாங்க. ஆமாம், பார்வையாளர் மாடத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காரு. சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி என்ன பேசினார், மோடியை ஒரு டெரரிஸ்ட்னே சொன்னார். ஆமாம், வெளிப்படை அவர் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொன்னால் தீவிரவாதின்னு சொன்னார். அப்போ அந்த தீவிரவாதியோட இன்றைக்கி வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இஸ்லாமியர்களுக்கு தீவிரமாக இருக்கிறாரு, அதெல்லாம் தீவிரவாதி அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இவர் நிதிஷ்குமார் என்ன சொன்னார், இதுக்கு முன்னாடி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இவங்கெல்லாம் வந்து இது பண்ண போகிறாங்க, அதனால் நான் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அடிப்படையில் அது நம்ம வந்து போகலாம். ஆனால் இந்த தேர்தலில் ரொம்ப மிக முக்கியமான என்னென்னா 2 செய்தியை நான் இதன் மூலமாக நான் சொல்ல வர்றது. ராமரை பற்றி பேசினாங்க. ராமருங்கிற அடையாளத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஃபைசாபாத்தில் வெற்றி பெற்றவர் வந்து யாருன்னு தெரியும், அவதேஷ் பிரசாத். அதை எதிர்த்து நின்றவர் வந்து லல்லு சிங். அதாவது ராமருடைய அடையாளத்தை முன்னிறுத்தின பாஜக அந்த லல்லு சிங் அப்படிங்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவர் முழுக்க நினைக்கிறேன், இல்லை நீங்கள் பார்க்கலாம், அது நான் இன்னும் திருத்திக்கிறேன், நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ராமரை முன்னிறுத்தினாங்க. அதை எதிர்த்து போட்டிட்டு அவதேஷ் பிரசாத் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ராமரை புறக்கணிப்பவர், ராமரை எதிராக நிறுத்துறவங்க. அவர் ஜெய் பீம் சொல்லுவாங்க, அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க. ஒரு அடிப்படை வித்தியாசம் சொன்னாங்க. ஜெய் ஸ்ரீராமா ஜெய் பீமா? ஜெய் பீம் என்கிற முழக்கத்தை முன் வச்சு ராமரை புறக்கணித்தால் ராமர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், ராமரால் எதுவும் நடக்காது, ராமரை பற்றி நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி சொன்ன ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஒரு செய்தி, மதம் சம்மந்தப்பட்டது. இவங்க தேசியவாதத்தை பற்றி பேசுகிறாங்க. இதே தேசியவாதத்தை பேசக்கூடிய இந்த நாட்டில் மிக முக்கியமாக காஷ்மீர் 370 ரத்து செய்யப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வந்து ஊபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் எல்லாருக்குமே தெரியும், அப்துல் ரஷீத் ஷேக், இன்ஜினியர் ரஷீத் பொறியாளர். அவர் வந்து சிறையிலேருந்தே போகிறார். நானும் 370 ரத்து செய்யப்பட்டது தவறு, காஷ்மீர் தான் உமர் அப்துல்லாவே தோக்கடிச்சு வர்றாரு அப்படி. அது ஒரு முக்கியமான செய்தி. ரெண்டாவது முக்கியமானது என்னென்னா, காலிஸ்தான் தான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு காலிஸ்தான் தேசம் வேணும். அமிர்த்பால் சிங் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். இது சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் தேசியவாதத்தை பேச பேச தேசிய இனங்களோட எழுச்சி கூடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு அடையாளம். நீங்கள் வந்து ஒடுக்க அங்கே வெடிக்கும். இல்லை, நான் கேட்க வந்த கேள்வி, இந்த கூட்டணி அரசாங்கத்தில் 5 ஆண்டுகள் வந்து இப்போ நிதிஷ்குமார் இன்னைக்கு பேசுறதை பார்க்கும்போது, சந்திரபாபு நாயுடு பேசுறதை பார்க்கும்போது எதுவும் சிக்கல்கள் வர்றது போல தெரியல. அவங்க ஒரு ஸ்மூத் செயிலிங் தான் 5 ஆண்டுகளுக்கு இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். அதான் நீங்கள் கூட்டணியை பற்றி சிக்கலை சொல்கிறீங்க, நான் இந்தியாவுக்கான சிக்கலை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க இதெல்லாம் இந்தியா கூட்டணிக்கா இல்லை, இந்தியா கூட்டணிங்கிறது வேறு. இந்தியா வந்து இவங்க எப்படியெல்லாம் வழி நடத்தினாங்க, அதுக்கு மாற்றாக அவருக்கு எதிரான ஒரு வாக்களிப்பு நடந்திருக்கு.
இதை உள்ளடக்கி தான் நீங்கள் வந்து என்டிஏ வந்து நீங்கள் வந்து செயல்பட முடியும். சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் தான் வச்சுருக்காரு, அவர் இந்திய தேசம்னு வைக்கல. அவர் வந்து மாநில உரிமையை பேசக்கூடியவர் தான். நீங்கள் ஏற்கனவே கலைஞரோடு அவர் வந்து மாநில உரிமையை சம்மந்தப்பட்டு பேச அந்த மீட்டிங்லேயுமே சொல்லியிருக்காரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க இந்த ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் வந்து எதையும் நீங்கள் முன்னெடுக்க முடியும். இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஒரே நாடு அப்படின்னு நீங்கள் பேச முடியாது, இந்து ராஷ்டிரம் நீங்கள் பேச முடியாது. இந்து ராஷ்டிரம் பேசினா நீங்கள் ராமரை வந்து நீங்கள் மறந்துட்டு ஜெய் ஜெகநாத் சொன்னீங்கல்ல, இனி அதுதான் நீங்கள் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு டெரரிஸ்டோட இவங்க வந்து மோடி போன்ற டெரரிஸ்ட் இன்னைக்கு வந்து மோடி இந்தியாவுடைய பிரதமர். வார்த்தைகளை கவனமா இருங்க, வேண்டாம். இல்ல நான் சொல்லலங்க, நீங்க அவரை கோட் பண்ணி சொல்லும்போது நாம இருக்கல, மறுபடியும் நீங்க அதை சொல்லும்போது நான் தெளிவா சொல்றேன். சந்திரபாபு நாயுடு வார்த்தையிலிருந்து அதை நான் சொல்றேன். அதனால நான் வந்து அதுல வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க சொன்னதை நான் சொல்றேன். ஓகே, கேட்போம். திரு சூர்யா அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சூர்யா டெல்லியில இருந்து நம்மோடு இணையறாரு. அமைச்சரவைக்கு எதுவும் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கா? சூர்யா அமைச்சர் ஆகிறாரா? டெல்லியில எல்லாம் முகாமிட்டு இருக்கீங்களே, நிறைய வயசு இருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய வயசு இருக்கு. இப்போ வேற யாரையும் சொன்னாரு ஒன்றும் வெற்றிலாம் இல்லை. அதாவது நம்மளது மற்ற கட்சி அரசாங்கம் மாதிரி கிடையாது, யாருக்கும் எதுவும் தெரியாது, அறிவிப்பு வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். அது மூத்தவர்களுக்கும் சரி இளையவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே. இப்போ அண்ணன் சொன்னாரு 3வது முறை ஜெயிச்சது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விக்டரி இல்லை, தோத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். அண்ணனுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களே 3 முறை தொடர்ந்து ஒரு தொகுதியில் வென்றதில்லை, நடுவில் தோத்து போயிருக்காரு. அப்போ 3 முறை தொடர்ந்து இந்த நாட்டை வெல்வது என்பது எவ்வளவு கடினமான விஷயம்ன்றது அவருக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க யதார்த்தத்தை ஏத்துக்கணும். கடந்த 2 முறை பெற்ற வெற்றிக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நீங்க தனியா உங்களுடைய பிஜேபி ஆட்சின்னு சொல்லி நீங்க நினைச்சது செய்ய முடிஞ்சது 10 வருஷமா. இனி எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் வேணும், கூட்டணியை கேட்கணும், ஆந்திரால என்ன யோசிப்பாங்கன்னு பார்க்கணும், பீகார்ல என்ன யோசிப்பாங்கன்னு பார்க்கணும். இட் இஸ் நாட் தட் ஈஸிங்கிறத ஏத்துக்கணும்ல. கரெக்ட், சீட்டு குறைந்ததை ஏற்றுக்கிறேன், கூட்டணி ஏற்றுக்க மாட்டேன்னா இதற்கு முன்பு 10 ஆண்டுகளாகவும் கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. 2014 5 கேபினெட் அமைச்சர்கள் கூட்டணி கட்சியினர், 2019 ஆட்சியில் 4 கேபினெட் அமைச்சர்கள் கூட்டணி கட்சியினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.